என் அன்பு குழந்தையே, தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்புகிறாய்? ஏன் தடுமாறுகிறாய்? எதிர்காலத்தை பற்றிய பயம், நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை. நான் இருக்கும்போது எதற்காக வீண் கவலை? அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன். நான் உனது இல்லத்திற்கு வந்து குடிபுகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்பதே இருக்காது. யாம் இருக்க பயம் ஏன்? விரைவில் நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் உன் வீட்டில் நடைபெறப் போகிறது. பொறுமையோடு இரு. என் அன்பு மகனே, நான் இருக்கும்போது எதற்கும் கலங்காதே. நானே அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பேன். நீ நினைத்த சுபகாரியம் உன் வீட்டில் நடந்து முடிந்த பின் என்னை பார்க்க என் கோவிலுக்கு வா. நான் அங்கு உனக்காக காத்து இருக்கிறேன். எல்லாம் நல்லதாகவே முடியும். ஓம் சரவண பவ. என் செல்லமே, உன்னை அவமதிப்பவரைக் கண்டு ஒருபோதும் விரக்தியடையாமல் இரு. நீ அவர்களே அதிர்ச்சியடையும் அளவுக்கு அசாதாரண சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்பாய். உன் பின்னால் பேசுபவர்களை பற்றி நீ கவலைப்படாதே. அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். தைரியமாக நீ உன் வேலையை செய். நான் இருக்கிறேன் உனக்கு என்றும் உறுதுணையாக. நீ எதற்கும் தயங்காமல் செல். அனைத்தும் என்னால் தான் நடத்தப்படுகின்றது என்று நம்பி செல். அனைத்தும் நல்லதாகவே நான் மாற்றுவேன். உன்னை பிரச்சனை இல்லாமல் காப்பேன் என்று உனக்கு ஏற்கனவே உறுதி கூறி இருக்கிறேன். உனக்கான வேலை அங்கே தான் நடக்கும். உன் மனதுக்கு பிடித்த வேலை உனக்கு கிடைக்கப் போகிறது. சந்தோஷமாக வாழப் போகிறாய். ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, இன்றிலிருந்து உன் கஷ்டங்கள் நீங்கி உனது வேண்டுதல் நிறைவேறும். நீ நினைத்தபடி உன் குடும்பம், தொழில் மிக திருப்திகரமாக இருக்கும். உன் குடும்ப பிரச்சனையை நீ என்னிடம் சொல்லாவிட்டாலும் எனக்கு தெரியாதா என் செல்ல பிள்ளையே? அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். எல்லாம் சரியாகிக் கொண்டு வருகிறேன். விரைவில் உனக்கு பிடித்த மாதிரி உன் வாழ்க்கை மாறும். இது எனது சத்தியவாக்கு. தினமும் நீ உணவு அருந்தும் முன் ஏதாவது ஒரு ஜீவனிற்கு உணவு அளித்திடு. அது மனிதனாக இருக்க வேண்டும் என்றில்லை. நாய், பூனை, காகம், குருவி போன்ற பிராணிகளுக்கும் உணவு கொடு. அது உன்னை காக்கும். நான் அவைகளின் ரூபத்தில் கூட உன்னை காண வருவேன். என் ஆசிர்வாதம் என்றும் உனக்கு உண்டு.